ஹாய், வெல்கம் டு அனீஸ் பொட்டிக். போன வீடியோவில் ஷோல்டருக்கு நெட் கிளாத்தில் ஒர்க் பண்ணியிருந்தேன் இல்லையா? இந்த வீடியோவில் பேக் சைட்லேயே வந்து கீழேயும் அப்புறம் ஸ்லீவுக்கு நெட் கிளாத்லேயும் எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ளவுஸ்க்கு பேக் சைடு வந்து அளவெடுத்து மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக உள்ளடங்களாக லைட்டாக ஒன்று மார்க் பண்ணியிருக்கேன். இது பின்னாடி முதுகுக்கு டாட்டுக்கு எல்லாமே அளவு எடுத்து உள்ளடங்களாக அளவு எடுத்து வச்சுருக்கேன். நான் அந்த இடம்லாம் ஸ்டிச்சிங் வர இடம்லாம் நம்ம கொஞ்சம் கேப் வேணும் இல்லையா? இல்லைன்னா ஸ்டிச் பண்ணுறது நமக்கு சிரமமாக இருக்கும். அதனால் தேவையான அளவு தகுந்த அளவு இது பண்ணி வச்சுருக்கேன். அளவு விட்டு இது வந்து ஃப்ரண்ட் சைடு. பேக் சைடில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இது ஸ்டிச்சிங் ஏரியாலெலாம் கொஞ்சம் கேப் விட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ளவர் லீஃப் இந்த 2 சீக்வன்ஸுமே வந்து எப்படின்னா ஒரே மாதிரி ஆர்டராக ஒர்க் பண்ணாமல் ரேண்டமாக எப்படின்னா நம்ம பூக்களையும் இலைங்களையும் காற்றுல அள்ளி தூவி விட்டோம்னா எப்படி ஒரு லுக்கு கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு கற்பனையில் தான் இந்த ஒர்க் நான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த லுக் வரணும்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ உங்களுக்கு ஃபுல்லும் போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. பாருங்கள், பேக் சைட் ஃபுல்லும் இப்போ போட்டு முடிச்சிட்டேன். இது வந்து ஸ்டிச்சிங்க்காக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இடம் மட்டும் கேப் விட்டு வச்சுருக்கேன். அது ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் அந்த கேப்லாம் ஃபில்அப் பண்ணிடுவேன். இது ஃப்ரண்ட் பார்ட்டு, இது பேக்கு. இது எல்லாமே இப்போ போட்டு முடிச்சிட்டேன். இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மார்க் பண்ணது எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இது முடிச்சு தான் அடுத்தது இனி ஸ்லீவ்க்கு ஒர்க் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், பேக் சைட் ஃபுல்லுமே நான் இப்போ போட்டு முடிச்சிட்டேன். நல்லா லீஃபு ஃப்ளவர் இது எல்லாமே ரேண்டமாக காற்றுல அள்ளி தூவி விட்ட மாதிரி ஒரு ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் பேக் சைடில் கீழே வந்து லைன் கொடுத்துருக்கேன், பார்டர் கொடுத்துருக்கேன். ஓரத்தில் எப்படின்னா எல்லாருமே மேலே தான் கொடுப்பாங்க, அந்த மாதிரி இல்லாமல் நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேனு கீழே கொடுத்துருக்கேன். பேக் சைடு ஃபேப்ரிக்கையும் நெட் கிளாத்தையும் ஒன்றா இணைச்சி ஸ்டிச் பண்ணிட்டேன். பாருங்கள், இது ஃப்ரண்ட் பார்ட்டு. இதையும் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு பேக் சைடோட ஜாயின் பண்ணிவிட்டேன். ஸ்லீவ்க்கு இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டோன் செயின் வச்சு அழகாக லைன்ஸ் கொடுத்துட்டு அதில் குட்டி குட்டியாக ஒர்க் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் அதுக்கு மேலே குந்தன் ஸ்டோன் வச்சு குட்டி குட்டி ஃப்ளவர் மேக் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஸ்டோன் செயினும் இதெல்லாம் வச்சு மேலே ஃப்ளவரும் மேகாவும் ஒர்க் பண்ணி அதை சுற்றி லீஃபும் ஃப்ளவரும் அப்படியே காற்றுல அள்ளி தூவின மாதிரி ஒரு ஒர்க் ஒன்று கொடுத்துருக்கேன். இது வந்து அங்கங்கே ஃப்ளவர் ஒட்டி வச்சுருக்கேன். இனிமேல் தான் ஸ்டிச் பண்ணணும். இன்னும் ப்ளவுஸோட ஒர்க் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இது எல்லாமே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.